1000 கோடி திருமணத்தில் மாயமான மாப்பிள்ளை. உண்மை ஒரு கொடூரமான சதி. பகுதி 1. பிரம்மாண்டத்தின் மாயம். அனுஷா, அர்ஜுன் இவர்களின் 1000 கோடி ரூபாய் திருமணம் தமிழகத்தின் கவனத்தை ஈர்த்தது. திருமணத்துக்கு 24 மணி நேரம் இருக்கும்போது வரவேற்பு நிகழ்ச்சியில் இருந்து அர்ஜுன் ஒரு போன் கால் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். அதன் பிறகு அவர் திரும்பவே இல்லை. அவர் ஆவியானார். பகுதி 2. டிஜிட்டல் ஆதாரம். போலீஸ் தேடுதல் தொடங்கியது. அர்ஜுனின் போன் அறையில் இருந்தது. அவர் கடைசியாக அனுப்பிய மெசேஜ் ஒரு பூட்டு ஈமோஜி. அதைவிட அதிர்ச்சி, அர்ஜுன் தன் இன்ஸ்டாகிராமில் ஒரு கருப்பு படத்தை பதிவிட்டு அனுஷாவின் பழைய காதலன் விக்கியை டேக் செய்திருந்தார். இந்த மர்மம் ஒரு பக்கம் இருக்க, அர்ஜுன் காணாமல் போவதற்கு முன் அவருடைய வங்கிக் கணக்கில் 50 கோடி ரூபாய் போடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பகுதி 3. துரோகத்தின் திருப்பம். விசாரணையில் அனுஷா உடைந்து போனாள். அர்ஜுன் ஒரு துரோகி என்றும் தன் குடும்பத்தின் ஒரு பெரிய ரகசியத்தை விக்கியிடம் விற்கப் போனதால் திருமணத்தை நிறுத்த முயன்றான் என்றும் கூறினாள். பகுதி 4. கொலையாளி யார்? ஃபைனல் ட்விஸ்ட். அர்ஜுனை கொன்றது விக்கி அல்ல. தன்னுடைய ரகசியம் வெளியே வந்து குடும்ப மானம் போய்விடக்கூடாது என்பதற்காக மணமகள் அனுஷாதான் அர்ஜுனை கொன்றாள். அர்ஜுன் போனை எடுத்து விக்கியை டேக் செய்தது அனுஷாவின் சதி. அவர் மீது பழியை போட்டு தப்பிக்க முயன்றாள். ஆனால் சதி அம்பலமாகி இன்று கோடீஸ்வர குடும்பத்தின் வாரிசு சிறையில் இருக்கிறார். கேள்வி: பணம், காதல், துரோகம். இந்த கதையில் உங்களை மிகவும் கவர்ந்த அதிர்ச்சி எது? கமெண்டில் சொல்லுங்கள்.